விஜயபுரி என்ற நாட்டை விக்கிரமன் அப்படிங்கிற ஒரு மன்னன் ஆட்சி செஞ்சு வந்தான். அவன்கிட்ட நிறைய யானைப்படை, குதிரைப்படை, போர் வீரர்கள்லாம் இருந்தாங்க. இந்த படைகள் தான் தன்னுடைய நாட்டை பாதுகாக்குது அப்படிங்கிறத கண்மூடித்தனமாக நம்பினான். ஒரு நாள் ஒரு முதியவர் வராரு, மன்னனை பார்க்கணும் அப்படின்ட்டு அரண்மனை வாயில் காவலன்ட்டு அனுமதி கேட்குறாரு. வாயிற்காவலன் எவ்வளவோ சொல்லியும் உள்ள விடலை. ஏன் அப்படின்னா அவர் ஒரு குற்றச்சாட்டோட வந்தார். அடுத்த நாள் மன்னர் பார்த்தோன்னா நகர்வலம் வராரு. அப்போ அந்த மன்னனை தடுத்து நிறுத்திய முதியவர், நேற்று நான் வந்தேன், உன்னுடைய அரண்மனை வாயில் காவலர்கள் உள்ள அனுமதிக்கலை. எனக்கு மிகப்பெரிய ஒரு குறை இந்த நாட்டில் நடந்திருக்குது, அநீதி நடந்திருக்குது. உன்னுடைய அமைச்சர்கள் என்னுடைய நிலத்தை அபகரிச்சிட்டாங்க. இதை சொல்ல தான் வந்தேன், ஆனால் உன்னுடைய வாயிற்காவலர்கள் என்ன விடலை அப்படிங்கிறாங்க. மன்னன் இதை நம்பவே முடியல. என்னுடைய அமைச்சர்கள் அப்படி பண்ண மாட்டாங்களே அப்படின்னு அவர் மன்னர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தீர விசாரிக்கும் போது அது உண்மைதான் அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. அந்த முதியவருடைய நிலத்தை அவர் அந்த முதியவருக்கு அமைச்சர்களிடமிருந்து மீட்டு கொடுக்கின்றார். அப்போ அந்த முதியவர் சொல்கிறாரு, நீ நினச்சிக்கிட்டு இருக்க உன்னுடைய படைகள் தான் இந்த நாட்டை பாதுகாக்குது அப்படின்னு. அப்படி இல்லை, உன்னுடைய ஆட்சி, செங்கோல் ஆட்சி தான் இந்த நாட்டை பாதுகாக்கும். அதனால் செங்கோல் ஆட்சி செய்வது ஒரு மன்னனின் கடமை அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். இதைத்தான் திருவள்ளுவர் இயல்புலி கோலோச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விளையுளும் தொக்கு என்று குறிப்பிட்டுள்ளார்.